நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பூரணராகும்படி கடந்து போவோமாக. ஆமேன். பூரணம் என்பது ஒரு முழு வளர்ச்சி. இந்த பூமியில் ஒருவரையும் முழு வளர்ச்சியோடு தேவன் சிருஷ்டிக்கவே இல்லை. சிறு குழந்தையாய் பிறந்து தாய் தந்தையரால் தினமும் வளர்க்கப்பட்டு பிறகு பள்ளியில் ஆசிரியர்கள் மூலம் அறிவை யூட்டி போக போக குழந்தை, வாலிபம், மனிதன், அதன் பின்பு பூரணத்தை நோக்கி வளர்ந்து செல்கிறார். எப்பொழுது ஒரு மனிதன் பூரணமடைகிறான் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. இந்திய அரசு பெண்களை 18 வயதிலும் ஆண்களை 21 வயதிலும் நிதானித்து ஓட்டு போட தகுதியும் திருமணம் செய்து தனியே வாழ தகுதி என்று அரசு நியமித்துள்ளது. ஆனால் நாம் இஸ்ரேல் தேசத்தின் சட்டத்திட்டங்களை பார்த்தால் பூரண வளர்ச்சி என்பது 30வது வயது வரை பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டுமா. 30 வயது நிரம்பியவர்களை கௌரவப்படுத்துகிறார்கள் அந்த தேசத்தில். அதற்கு ஆதாரங்கள் அநேக உண்டு. வேதத்திலும் அநேக ஆதாரங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவும் தனது 30வது வயதிலே ஞானஸ்நானம் பெற்றவுடனும் பரலோகம் இயேசுவை கனப்படுத்தியது. பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு தனது 30வது வயதில் பூர்ண புருஷனாகிய முழு வளர்ச்சி அடைந்தவுடன் எகிப்தின் ஒரு பேரரசை நடத்தும் ஒரு பொறுப்பை தேவன் அவனுக்கு கொடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வயதில் மட்டுமல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் பூரணம் அடைய வேண்டும். தேவ பக்தியில் ஒரு பூரணம், பரிசுத்தத்தில் ஒரு பூரணம், அன்பில் ஒரு பூரணம், கீழ்ப்படிதலில் ஒரு பூரணம், தாழ்மையில் ஒரு பூரணம். இதுவே நாம் வளர வேண்டிய கிறிஸ்துவை நோக்கிய ஒரு பூரண வளர்ச்சியாகும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், சிந்தித்தேன். ஆனால் புருஷனான போது குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்துவிட்டேன். பூரண வளர்ச்சி என்பது வேதத்தை பலமுறை படித்துவிட்டு முடிப்பது அல்ல, அதன்படி நடப்பது. அப்பொழுது பலத்தின் மேல் பலனடைந்து பூரணமாக கடந்து செல்லலாம். ஆமேன். காட் பிளஸ் யூ.